பேர் சரஸ்வதிங்க. நாங்கள் ஈரோடு மாவட்டம் கதிரம்பட்டி கிராமத்தில் காளான் பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். சிப்பி காளானுங்க, இலக்காளான். நாம் மலைக்கு இயற்கையாக முளைக்கிற காளானை நானே விதை போட்டு உற்பத்தி பண்ணி வெளியில் கொடுத்துக்கிட்டு செஞ்சிட்ருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி நான் டெய்லருங்க. நான் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த மாதிரி காளான் பண்ணை வச்சு செஞ்சிட்ருக்குறாங்கன்னு. அதை வச்சு தான் நாங்களும் காலி இடம் இருக்குது, சரி அதில் நாமளும் காளான் பண்ணை வச்சு செய்யலாம். இந்த மாதிரி மகளிர் திட்டத்தில் தொழில் கடன்லாம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2022 இந்த லோன் கிடச்சிதுங்க. அந்த வருஷம் எனக்கு வைக்கோல், விதை, கவரு அந்த மாதிரி வாங்கறதுக்கு அந்த லோன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுங்க. ஸ்டார்டிங் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க தொழில் கடன் சொல்லி. அதுக்கப்புறமா ஒரு 50,000 ரூபா ஒரு டைமு பிபிஆர்சியில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ மகளிர் குழுவிலேருந்து நேரடி கடன் சொல்லி அதில் நான் 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேங்க. நான் நேரடியாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போவாங்க. கடையில் கொடுக்கறது 2 நாள் 3 நாள் வச்சுருந்து கொடுப்பாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ எடுத்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய விரும்பி கேட்குறாங்க, வாங்குவாங்க எங்ககிட்ட. வெளியில் வேலைக்கு போகும்போது ஒரு நிம்மதி சந்தோஷங்கிறது இருக்காது. நாங்கள் லீவ் போடாமல் போகணும். வீட்டில் காலையில் எழுந்திரிச்சா பிள்ளைங்கள ஸ்கூல் தாட்டி விடணும், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஓடணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா திட்டுவாங்க. மறுபடியும் நைட்டு வர்றதுக்கு 7 மணி 8 மணி ஆகும். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களோட சௌரியம் இந்த மாதிரி ஒரு காளான் பண்ணை இருக்குது. இதை வச்சு தான் செஞ்சிட்ருக்குறோங்க. ஆக நாங்கள் இன்னும் 2 பண்ணை 3 பண்ணை காளான் பண்ணை போட்டு பெருசாக பண்ணணுன்னு ஆசைப்படுறோங்க.